ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவரு சவுதி அரேபியாவுக்கு ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. அது என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்க இன்னும் சவுதி அரேபியாவை ஒரு சகோதர நாடா தான் பார்க்குறோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உலக வாழ் இஸ்லாமிய நாடுகள் இது எல்லாத்தையும் யாரு வழிநடத்தி கொண்டு போறது? இதுல ஈரானுக்கும் சவுதிக்கும் பெரும் போட்டி. ஆனா இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து சவுதி மேல பல பேர் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அமெரிக்கா இந்த வாரம் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறதுக்கு காரணம் இஸ்ரேல் கிடையாது போல இருக்கு, சவுதி அரேபியா போல இருக்கு. ஈரான் மேல இருக்க கடுப்பு அவங்க இப்படி அமெரிக்கா வச்சு காமிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல. அப்பேற்பட்ட இந்த நேரத்துல தான் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இதை சொல்றாரு. நான் இன்னும் சவுதியை சகோதர நாடா தான் பாக்குறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம், சவுதி அரேபியாவை ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா ரெஸ்பெக்ட் பண்ற நாங்களே எதுக்காக உங்களை அடிக்கிறோம் அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வரும். வேற என்ன பண்றது? இந்த எதிரிகளோட அக்ரஷன் இருக்குல்ல, அதாவது ஈரானிய மக்களை மதிக்காத எதிரிகளோட அக்ரஷன், அராப்ஸை மதிக்காத எதிரிகளோட அக்ரஷன், இது எல்லாத்துக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னா, திரும்ப மரியாதை நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அடிச்சாதான் முடியும். அதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நீங்க எங்களை தப்பு சொல்லக்கூடாதுன்ற துணியில தான் அவர் பேசியிருக்காரு. அவர் அந்த பதிவு வெறும் வார்த்தைகளை மட்டும் போடலங்க, இந்த போட்டோவை இன்சர்ட் பண்ணி போட்டிருக்காரு. நாம ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க இந்த விமானத்தை பத்தி. அமெரிக்காவோட மிக முக்கியமான ஏரியல் கமாண்ட் சென்டரே கிட்டத்தட்ட இந்த விமானம் தான். ஒரு பறக்கும் படைதளம்னு சொல்லலாம். கமாண்ட் கொடுக்கறது முக்கியமான பங்கு வகித்த இந்த விமானம். அப்பேற்பட்ட அமெரிக்க மிலிட்டரி விமானத்தை நாங்க அடிச்சு 2 துண்டா மாத்திட்டோம்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காமிச்சே சொல்றாரு, பாத்துங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பாத்துங்கன்ட்டு ஒரு திட்டம் முன் வச்சிருக்காரு. அப்பாஸோட போஸ்ட் புரியுதா உங்களுக்கு? மிடில் ஈஸ்ட் முழுக்க அமெரிக்காவோட பேசஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்க அதனால தான் சொன்னோம். நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க இருந்தா எங்களை காப்பாங்கன்னு சொன்னீங்க. காக்கிறவனோட லட்சணத்தை பாருங்கன்ட்டு இந்த போட்டோ காமிச்சு பேசியிருக்காரு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். சரி, போஸ்ட் எல்லாம் போடுறாரு, சவுதி அரேபியாவை ஏதோ பிரதர் கண்ட்ரிலாம் சொல்றாரு, அப்ப இனிமே அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த போஸ்ட் வந்துச்சா, கூடவே ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. சவுதி அரேபியாவை திரும்ப அடிச்சிருக்காங்க ஈரான், திரும்ப 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 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமீபத்திய தாக்குதல பாத்தீங்கன்னா இந்த டெப்ரி இருக்குல்ல, அதை இன்டர்செப்ட் பண்றப்ப, ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்றப்ப அந்த டெப்ரி வந்து விழுல, இது விழுந்து கிட்டத்தட்ட 6 வீடுகள் மிகப்பெரிய அளவுக்கு டேமேஜை ஃபேஸ் பண்ணிருக்கிறதா லோக்கல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், யாருக்கும் பெருசா உயிர் போற அளவுக்கு காயம் ஏற்படலன்றதான் இதுல ஆறுதலான செய்தி.